சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. சசிகலா தேர்தல் களத்தில் போட்டி, அதிமுகவில் பெரும் பரபரப்பு. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்பம். இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது தேர்தல் களமானது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அனல் பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் அனல் பறக்கும் கூட்டணி தொடர்பான முடிவுகள், இன்னொரு பக்கம் தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் பார்த்தீங்கன்னா வலுவாண்ட கூட்டணியை அமைச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட திமுகவை பொறுத்த வரைக்கும் 21க்கும் மேற்பட்ட கட்சிகள் கூட்டணியில் அமைஞ்சிருக்கு. இன்னொரு பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 15க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்போது 2 கட்சிகள் தனித்து நிற்பதாக பார்த்தீங்கன்னா முடிவெடுத்திருக்காங்க. சரிங்களா? அதாவது நான் தமிழர் கட்சியும் தாவேகவும் தனித்து நிற்பதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி வலிமை பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் இன்னும் ஒரு சிலர் சேர்க்கறதுக்கான முடிவில் இருக்கிறாங்க. குறிப்பாக திருமதி சசிகலா அவர்களை மீண்டும் அதிமுக கூட்டணியில் இணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமமுக கட்சியுடைய டிடிவி தினகரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது சசிகலாவுடனும் என்டிஏ பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், சசிகலா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 அல்லது 4 தொகுதியில் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. வருகின்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு வலுவாய்ந்த கூட்டணியை பார்த்தீங்கன்னா அமைத்தால் மட்டுமே 2026 வெற்றி பெற்று தமிழகத்தில் தாமரையை மலர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மிகப்பெரிய திட்டங்களை வகுத்துட்டு இருக்கு. அந்த வகையில் விஜயும் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு அடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் தரப்பு அதுக்கு ஒத்துக்கலை அப்படின்ற மாதிரியான ஒரே ஸ்டேபிளான நிலையில் தான் இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது மாற்றங்கள் அரசியல் ஏற்படுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆனால் திருமதி சசிகலாவுடனும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. இன்னொன்று ராமதாஸ், அதாவது பாமக தலைவர் ராமதாஸ் அவருடையும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தற்பொழுது தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி மக்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரப்படி யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போவும் திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருப்பதாகவும், அதிமுக 2வது இடத்துலையும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தாவேகா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்த்தீங்கன்னா அரசியல் ஊடகங்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சனங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் தாவேகா என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்க போகுது, என்ன மாதிரியான வாக்குகளை பெற போகிறாங்க, எத்தனை தொகுதிகளை கைப்பற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே. அரசியலில் மிகப்பெரிய திருப்பு முனைகளும் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அதை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். உடனுடனே நம்ம சேனலில் வீடியோ வரும். நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.